Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் உள்ள ருத்ராட்ச மரங்களில் அதிகமான காய்கள் காய்த்துள்ளன. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் யானைக்கால் மரம், காகித மரம் உட்பட 100க்கும் அதிகமான அரிய வகை மரங்கள் உள்ள நிலையில் இமயமலை, நேபாளத்தில் மட்டுமே காணப்படும் அரிய வகையான ருத்ராட்ச மரமும் இங்கு மட்டுமே உள்ளது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மரத்திலிருந்து விழுந்து கிடக்கும் காய்களை ஆர்வத்துடன் எடுத்துச் செல்கின்றனர். மேலும் உள்ளூர்வாசிகள் இந்த ருத்ராட்ச காய்களை சிம்ஸ் பூங்காவின் நுழைவு வாயில்களில் விற்பனை செய்து வருகின்றனர். 5 முகம் கொண்ட ருத்ராட்ச காய்கள் அதிக அளவில் காய்த்துள்ளதால் பூங்கா ஊழியர்கள் வியப்படைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். சுரேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான ஆட்டோவில் கேத்தனூரிலிருந்து பல்லடம் நோக்கி 3 பயணிகளுடன் சென்றுள்ளார். அப்போது புள்ளியப்பன்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே பல்லடத்திலிருந்து வந்த கார் மீது ஆட்டோ நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து படுகாயமடைந்த 5 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குமரக்குடி பகுதியில் உள்ள வளைவு பாலம் சேதமடைந்துள்ளதால் புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வளைவு பாலத்தின் தடுப்பு சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளதால் இரவில் வரும் வாகனங்கள் தடுப்பு சுவர் தெரியாமல் வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பாலத்தில் மிகப்பெரிய விரிசல் இருப்பதால் புதிதாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். முத்துப்பட்டி ஊராட்சியில் களத்தூர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக நாடக மேடை கட்ட 7,50,000 ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து நாடக மேடை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நாடக மேடையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒற்றை காட்டு யானை விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என ஊர் மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தனக்கொண்ட பள்ளி கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை ஊருக்கு அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையும் விளைநிலத்தில் இருந்த வாழை மரங்களையும் காட்டு யானை சேதப்படுத்தி உள்ளது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதால் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த கோழி பண்ணை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிட்டு போச்சு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து விரட்டினோம். மின்வேலியை வந்து ஒரு 6-7 கம்பம் வச்சுட்டு அது தாண்டி போயிடுச்சு. இது ஓட்டணும். இது வந்து நம்ம வந்து வனத்துறை வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நல்லா தீவிரமாக வந்து இந்த யானை இந்த உள்ள வராத, எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். விழுப்புரத்தில் காரில் பயணித்தவர்கள் ஹெல்மெட் அணியவில்லை என போலீசார் அபராதம் விதித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகரில் உள்ள மருத்துவமனை சாலையில் வசிக்கும் கிஷான் ராஜ் என்பவர் ஹூண்டாய் சாண்ட்ரோ கார் வைத்துள்ளார். இவர் தனது காரை கடந்த 17ஆம் தேதி பழுதானதால் தற்போது வரை பழுது நீக்கும் மையத்தில் உள்ளது. இந்த நிலையில் தனது காரில் 3 நபர்கள் ஹெல்மெட் அணியாமல் இருந்ததற்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக வந்த குறுஞ்செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர்கள் கவனக்குறைவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த முள்ளங்கி செடிகள் நீரில் மூழ்கி வீணானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்த நிலையில் முள்ளங்கி தோட்டத்திற்குள் மழைநீர் தேங்கி முள்ளங்கி அழுகி நாசமானது. இதனால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் வந்து ஒரு முள்ளங்கி வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் பார்த்திங்கன்னா கோணனூர், ஜம்புகுடப்பட்டி, கீழ்குப்பம், பாரூர், வெற்றிலிக்கானூர், கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட கிராமங்கள் செய்யுதுங்க. அப்படி முள்ளங்கிறதுனால மருந்து வந்து ஒரு முறை மருந்து அடித்தா வந்து 2000 ரூபா ஆகுது சார். ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் செலவாகுது சார். மருந்து அடித்து செலவு. அதாவது மழை வந்து விவசாயத்தை பாதிப்பு ஏற்படுங்க சார். தண்ணி பாருங்கள், முள்ளங்கி பாதிப்பு ஏற்படுங்க சார்.
திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் சிக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த செல்லமந்தாடி சிவனாண்டி கோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவனாண்டி என்பவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி சிவனாண்டிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.